தாலி இது ஃபுல் கோல்டா ரொம்ப காசு உள்ளே இருக்குது கோல்டில் போடுறீங்க சரி பயங்கர மேடம் இந்த ஊர் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இந்த உலக கோல்டன் தமிழ்நாட்டில் நம்ம 9 பவுண்ட் போட்டோம். இது போட என்ன பண்ண ஆகும்? நெஞ்சு அடையுது சார். இந்த இடம் அப்படியே அடைச்சி வலி இருக்குது. தலையெல்லாம் இந்த இடம் பின்னாடி எல்லாம் அப்படியே வலி இருக்குது. நார்மலா எப்போ கட்டணும்? இது கலட்டி ஒரு மாதம் இருக்குது சார். அது போட்ட ஒன்று வருமா எப்படி? போட்டாலே வந்துடும் சார். இதை நினைச்சாலே எனக்கு வலி வரும் சார். நினைச்சாலே வலி வரும். வெட்டி கூட போடணும் சார். வெட்டியும் கட்டிட்டே தாலி. இதில் வந்து இப்போ தாலியில் வந்து ஒரு தகடு மாதிரி இந்த இதில் தகடு மாதிரி இருந்தது. தாலி போட்டு போடும்போது சரி உள்ள ஒரு தகடு இருந்துச்சு. அப்புறம் அது போன பிறகு அதே மாதிரி வந்துச்சா? அது போனது மாற்றினதுக்கு அப்புறம் அதே மாதிரி இருந்துச்சு. வேற தாலியும் நான் வேற மாற்றி. இதில் ஒரு இன்னொரு கனெக்ஷன் வருது மேடம். இது எங்கே தாலி எங்கே செஞ்சீங்க, எங்கே வாங்குனீங்க? எங்கள் வீட்டில் தான். இது ஃபுல்லாக மாமியார் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. செயின் மட்டும் நாங்கள் வாங்கினோம் சார். ஓ எல்லாம் அங்கேருந்து வருது மேடம். சரி மாமியார் திங்க் பண்ணுங்க. எனக்கு க்ளீன் பண்ணுறேன். சரி போடுங்க மேடம். எங்கே ஆகுங்க போட்டு பார்ப்போம். போட்டாலே ஒரு படப்படப்பு இருக்கும். அந்த படப்படப்பு இல்லை எல்லாம் நீங்கள் என்றைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் திரும்பிங்களோ அன்னிலேருந்து ரொம்ப சாம்பம் பண்ணிடுறாங்க காலையில். வேறு ஒன்றும் இல்லை. ஃபைன் சரி. தாலி இப்படி வேணாலும் ஒரு 10-15 நிமிஷம் இருக்குமா? இருக்கும் சார். இப்போ நல்லா இருக்க தாலி இப்போ செஞ்சியா? எதுவும் டிஸ்டர்பன்ஸ் தெரியல. சரி பார்ப்போம். கொஞ்சம் இது சரி ஓகே பார்ப்போம். ஓகே மேடம் நாளைக்கே இருப்பேன். நாங்கள் ஒரு மாதம் இருப்பேன். எப்படி சொல்லுங்கள் சரியா? ஓகே ரைட். தேங்க்யூ. ஒரு 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 எப்படி ஒரு எலர்ஜியில் ஒரு பெயின் இது பெயின் பண்ண மேடம். இது பெயின் பண்ணோம் எப்போ? தாலி செயின் போட்டாக்கா என்ன மேடம்? தாலி செயின் போட்டாலும் இந்த மாதிரி ஆகும். எல்லாம் தாலி செயின் தான் பாசிட்டிவாக நினைக்காதீங்க. என்ன மேடம்? எல்லாம் தாலி செயினும் போசனை. எத்தனை பேர் தாலியை வந்து வற்புறுத்தி கட்டுறானுங்க. அவள் பிடிச்சி அழுதுட்டாள் மேடம். அது நெகட்டிவ் பாசிட்டிவா நெகட்டிவா மேடம்? நெகட்டிவ். ஆமாம் இல்லையா மேடம்? ஹலோ என்ன உள்ள பிசாம பண்ணுவீங்க? நான் என்ன சொன்னேன்? அவளை போட்டு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணணும். கடைசி வரைக்கும் தமிழுக்கு எவனாச்சும் காப்பாற்ற வெயிட் பண்ணிட்டு இருப்பான். தமிழ் மேலே கணக்காக வருவானுங்க. தப்பா இருக்குது அடித்து பிடிச்சி கொண்டு போவானுங்க மேடம். சரிவா? இந்த இயற்கையில் நடக்காது. அந்த டைமில் எவ்வளோ நெகட்டிவாக இருக்கும். எவ்வளோ காலம் எத்தனை வருஷம் அவன் சுமையை தாங்கிட்டு இருக்கோம். ஏன் காட்டினா என் வாழ்க்கையே போச்சு அந்த மாதிரி எவ்வளோ பேர் வருது இருக்கு. அந்த மாதிரி நெகட்டிவாக இருக்குது வாய்ப்பு. சரியா? நேரத்தை க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஹீல் பண்ண பிறகு அந்த வலியும் போச்சு. அப்போ நெஞ்சில் அடிக்கலை. சரியா? நெஞ்சில் அடிக்கலை. ஸோ ஹீல் பண்ண பிறகு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தலை வலிக்குது. தலைங்க எவ்வளோ வலிக்குது? பின்னாடிங்க வலி. எப்போ வந்து வலி? தீவிர கை கீழே வைங்க. இப்போ வயிற்றுக்கு வரும். எல்லாம் ஓன் எடுங்க. நீங்கள் ஓனை காமிக்க வரும். இல்லை ஓனை வைங்க. அவங்க பேர் என்ன மேடம்? ராபிகா பானு. முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கேன். முஸ்லீமா? ராபிகா போட்டீங்க. தாரா வச்சுட்டாங்க. அவர் முஸ்லீமா மேடம்? ஹிந்து. சார் பேர் தானே ராபிகா. அவருக்கு பேர் ராபிகாவை கொடுப்பாங்களோ? ஒரு நினைச்சுமா ராபிகான்னு போடுவாங்க. ராபிகானா ஒரு முஸ்லீம் பேர் தான் ராபிகா மேடம். ஓ கதை வந்துச்சுதா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராபிகா பானு பேர் வச்சுட்டு அவங்க தாத்தா டைமில் வந்து ஒரு தர்கா இருந்துச்சான். அந்த தர்காவில் வந்து அந்த லேடியா மேடம்? அவங்க லேடி பேர் வந்து சயீத் ராபிகா பிபி. அவங்க தாத்தா அந்த பேர் இவங்க வச்சுட்டாங்க. பாத்தியாடா இப்போ தாண்டா கதை எப்படி இந்த ராபிகா வந்துச்சு. ஏதாச்சும் வந்திருக்கா மேடம்?
அவர் ரொம்ப அவங்க போய் கும்பிடுவாரா மேடம்? ஆமா, அந்த அம்மா கன்சீவ் ஆகிற நேரத்தில் அங்கே போயிருக்காங்க. அம்மா கன்சீவ் ஆகிற நேரத்தில் அவங்க போயிருந்தாங்க. அஞ்சு கன்சீவ் இருக்கும்போது அவங்க கான்சீவ் ஆகும்போது, ஓ அம்மா கான்சீவ் ஆகும்போது அங்கே போயிருக்காங்க. பொன் வாரிசு வேணும்னு சொல்லி அவங்க பேரை வைக்கிறேன். பொன் வாரிஸ் வேணும்னு உடனே உங்க பேர் வந்து தாத்தா வேண்டியிருக்காரு. பாத்தியாடா, நிச்சயமா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு மேடம். அப்பதான் ஒரு ஆட்டுக்கான பேர் வருது, இல்லாட்டி வரவே வராத. சரி எல்லாம் வாங்கிடுங்க. சரி, சக்தி போலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து ராபிகா பானுவோட வயிறை குணப்படுத்துங்க. கொடுத்துங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4. நம்பி லைட் தர முடியுமா? 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4. இப்படி செய்யுங்க. ராபிகா பானு வலி எப்படி இருக்கு? 50% ஓகே. தாலிக்கு சம்பந்தமே இல்லை, இது வயிறு சம்பந்தம். மேடம் தாலி 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 நல்ல தாலி கட்டாலி நான் வாலிக்கு நான் தாலி ஹீட் பண்ணியாச்சு மேடம். நான் ஹீட் பண்ணியாச்சு. வயிறை பார்த்துக்கணும். எல்லாமே வாங்குதா? இருங்க இதை முடிப்போம். இந்த சரியா? பேக் பஸ் இதா? ஹலோ 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 எவ்வளோ மணி இருக்கு? 80% குறைஞ்சிச்சாய். Remember, Tali is not always positive. Tali is for Indian ladies protection. என்ன மேடம்? ஏன் ப்ரொடெக்ஷன்? என்ன மிச்சவங்க? தாம்பளை இல்லைன்றது மேடம். ஐயோ கிளம்பிடாங்க, கிட்ட போகாதுடா. அது மதிப்பு, அந்த மதிப்பு இருக்கு ஒரு ஆம்பளுக்கு. அதுதான் மேடம், ஒரு மதிப்பு வந்து கல்யாணம் பண்ணானே ஒரு மதிப்பு இருக்கு. சவுண்டு போட்டு ஹலோ. சரி, தாலி எதுக்கு மேடம்? இந்தியன் ப்ரொடெக்ஷன். சரிங்களா சார்? அப்படியே போட்டிருப்பாங்க. தாலி பார்த்தாக்கா தெரியும், பொண்ணு கல்யாணம் பண்ணி கிட்ட போகாத, பொண்ணு கேட்கக்கூடாது, நீங்கள் கல்யாணம் பண்ணாங்க, அந்த மாதிரி இருக்கு மேடம். அது நம்ம ப்ரொடெக்ஷன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை மேடம். ஆனால் பொம்பளை ஒரு பெரிய சுமை மேடம், பெரிய சுமை. இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, செய்யணும், வெள்ளிக்கிழமை கழுதி வைக்கணும், பண்ணோம், இவ்வளோ வேலை இருக்கு மேடம். அந்த மாதிரி எங்கள் ஊரில் மேடம் யாரும் தாலி விட்டு போக மாட்டாங்க, திருட்ட கழுத்தை வெட்டிடுவான். நீங்களும் ரொம்ப லக்கி மேடம், இவ்வளோ கோல் போட்டுருக்கீங்க, எவ்வளோ கை வைக்காம இருக்கானுங்க. எங்கள் ஊரில் வந்தீங்க தலை இருக்காது மேடம். மேடம் நான் உண்மையாக சொல்கிறேன் மேடம், உண்மையாக சொல்கிறேன். எங்கள் வயசு கூட கயிறு தான் பாய்க்கிறாங்க. கோல முடியாது மேடம், வெட்டிடுவானுங்க தலைய. அவ்வளோ மோசமான ஊர் எங்கள் ஊர். இங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக நடந்துருக்கீங்க, கவலை இல்லாமல். வெரி குட், நல்லதானே மேடம்? அந்த ஆனால் வேற ஊர் போட இந்த மாதிரி முடியும் தானே? வேற ஊரில் பண்ணாங்க, எங்கேயோ பிரச்சனை பண்ண சொல்லுவாங்க. ஐயோ குட், வெரி குட் மேடம். வழி எப்படி இருக்கு? 0. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஸ்டமக்கை கவனிச்சுக்கணும். அப்புறம் எப்படி ஸ்டமக் கவனிக்கிறது? என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடக்கூடாது? புளி சம்பந்த பாட்டலாம். சாம்பார் சாதம் ரொம்ப மோசம். சாம்பார் சாதம் அப்புறம் அவ்வளோ புளி போட்டிருப்பாங்க. யூரிக் ஆசிட் ஆகும் மேடம், வயிறு தாங்காது. புளிச்ச கீரை வேற என்ன மேடம்? எலுமிச்சக்காய் ஊறுக்காய், மாங்காய் ஊறுக்காய், எலுமிச்சக்காய் ஊறுக்காய், நெல்லிக்காய், வத்த குழம்பு. எங்க மொத்தம் சொல்லுது ருசியாவே போட்டு போடும். உரப்பு திருப்ப எல்லாம் முடியாது, வயிறு தாங்காது. இப்ப வாயில ஆல்சர் இருக்கு மேடம், வாயில ஆல்சர் இருக்கு, சரியா? புளிச்ச சாப்பிட முடியுமா? என்ன பண்ணும்? எரியும். வயில புண்ணுங்க என்ன நடக்கும்? ஸ்டார்ட் திங்கிங். புளியே சாப்பிடக்கூடாது. இந்த உலகம் பூரா மேடம், இந்த தமிழ்நாட்டில் மட்டும் தான் ரோடு பூரா புளி மரம் வச்சிருப்பான். சரி மேடம், ஒரு குரங்கு சாப்பிடுமா? ஒரு அணில் சாப்பிடுமா? ஏன் நீங்க சாப்பிடுங்க? திங்க். நெல்லிக்காய் ஒரு அணில் சாப்பிட, ஒரு குருவி சாப்பிடாது, கீழே உளுந்து கிடக்கும். அதை போட்டு ஜூஸ் பண்ணி சாப்பிடுறீங்க.
ஏன்னா 300 7 சுவை 6 சுவை 6 சுவை சொல்றேன் மேடம். குறைக்க முடியாது, நிப்பாட்டுங்க. இதேதான் குறைக்க முடியாது, நிப்பாட்டணும். குறைக்க முடியாது. அந்த ஆசை இன்னும் கொஞ்சம் ஊத்து முடியவே முடியாது மேடம். வெரி குட். இப்போ வயிறுக்கு இருக்கு போச்சு. ஸோ தலை மேல தப்பு சொல்ற தலை இருங்க தொடுங்க. பாத்தீங்களா பண்ண மாட்டாங்க. அப்பதான் வீட்டுக்காரர் வருவாரு மேடம். நேரா கொடுக்க மாட்டீங்க, எங்கேயாவது கொடுத்தீங்களேன் மேடம். அப்படிங்களா வெள்ளைக்கார இப்படி அவளுக்கு அதே மாதிரி நம்ம கண்ணை வந்து கொடுப்பீங்க செய்யணும் மேடம். அப்பதான் அன்பு கூட வரும் மேடம். இயற்கையாக கொடுக்க முடியாது, பைசா ஆச்சு, இப்பயாவது கொடுத்துக்குவோமே. ஓகே ஃபைன், தேங்க்யூ வெரி மச். போங்க. ஓகே மேடம், பாட்டுக்கு இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அதான் போயிட்டு 4-5 கை கட்டுவாங்க மேடம். என்ன பண்ணி வர போதே சொல்லுங்க. மேடம் கட்டியிருக்கீங்களா? ஆமாம் பார்த்தேன் மேடம். சொல்லுங்க மேடம். நீங்கள் எவ்வளோ கை கட்டியிருக்கீங்க? ரிமூவ். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1000 ப்ரொடெக்ஷன் பொம்பளைங்களுக்கு. இப்போ என்ன காமிங்க மேடம். பொம்பளைங்க இருக்காங்க சரியா? உங்களுக்கு மாதவரி இருக்கு, கோயில் போக முடியுமா? அது உங்க ப்ரொடெக்ஷன். கோயில் போகக்கூடாது, உனக்கு மாத விழா ரத்தம் வருது. ஏன் மேடம்? உள்ளுக்கு வந்து ரத்தத்தை குடிக்கும், அது உங்க ப்ரொடெக்ஷன் மேடம். சுடுகாடு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ரத்தம் ஆத்மா கூட வந்துடும். நீங்களாம் ரொம்ப இமோஷனல் ஆளுங்க. ஆமாம் மேடம், இது உங்க ப்ரொடெக்ஷன். ஆனால் இப்போல்லாம் ஜீன்ஸ் போட்டு போகுதுங்க அந்த பிள்ளைங்களாம். என்ன மேடம்? ஆமாம் மேடம், ஸ்டைலாக போகிறாங்க, வந்து பிடிக்கும். திஸ் இஸ் யோர் ப்ரொடெக்ஷன். அதான் கேட்பேன், ஏன் கோயில் போகக்கூடாதுன்னா ரத்தம் வருது. அந்த டைமில் வந்து யூ அட்ராக்ட், ஒரு அட்ராக்ட் சோல்ஸ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் போகிறீங்க மேடம், அம்மன் கோயில் சொல்லுங்க. அம்மன் கோயில் உள்ளுக்கு யார் மேடம் இருக்கா? பொம்பளை தானே, பொம்பளை சாமி தானே. ஏன் போகக்கூடாது? தப்பா கேட்டேன் மேடம். எஸ், நோ ப்ரொடெக்ஷன் ஃபார் யூ. ரிமெம்பர் திஸ். எல்லாம் அந்த காலத்தில் தெரிஞ்சு தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தாலி, பொட்டு, டபுள் பொட்டு. என்ன மேடம்? இப்போ எல்லாம் ஆளுங்க சின்னமாக போடுறாங்க, தெரியாது, தெரியக்கூடாது. அந்த காலத்து பெரிய ஒரு வைக்க மாட்டாங்களா? சில பேர் அவ்வளோ பெரிய பொட்டு போடுவாங்க. நான் உண்மையிலே கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் தான் உங்களுக்கு. ஆமா இல்லையா மேடம்? இதெல்லாம் உங்க ப்ரொடெக்ஷன் மேடம், வேற ஒன்றும் இல்லை. மொத்தமாக லஸ்ஃபுல்லாக பார்க்கக்கூடாது. லஸ்ஃபுல்னா எப்படி மேடம்? லஸ்ஃபுல்னா ஒரு காமமாக பார்க்கக்கூடாது. கல்யாணம் பண்ணவும் அழகா இருப்பாங்க மேடம். அவன் கண்ணில் படுது, கண்ணில் படுது, அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்? அப்படி பாடுறா, நிறைய பாடுறா, இப்படி பட தமிழ் படத்தை பார்த்தாலே வர்ணிக்க தேவையில்லை மேடம். சரியா? அந்த மாதிரி பொட்டு வைக்கும் போது கல்யாணம் பண்ணுறாங்க, டேய் பொட்டுங்களா, நம்ம போயிடுவான், ஒதுங்கிடுவாங்க. ஆமாம் இல்லையா மேடம்? இதுதான் உங்கள் ப்ரொடெக்ஷன். சரி சார், இந்த கயிறுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன். ஆனால் உண்மையில ப்ரொடெக்ஷன் இருக்கா? நீங்கள் மாறினா அது உங்கள் ப்ரொடெக்ஷன். ஸோ முஸ்லீம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க? அவங்க லேடிஸை ஃபுல்லாக மூடிடுவாங்க. உள்ளுக்கு ஆம்பளை பொம்பளை தெரியாது. ஆமாம் இல்லையா மேடம்? ஃபுல்லாக மூடுவாங்க, வாரம் பார்க்கக்கூடாது. ஆமாம், அப்படி இங்கே வரையும் பார்த்துக்குவாங்க, இப்படி கூட மூடிவாங்க. சில கண்ணு பண்ணி அதெல்லாம் பியூட்டி. இப்போ மாஸ்க் போடுறாங்க, யாருன்னு தெரியுமா மேடம்? யார் அது மாஸ்க் போடுறாங்களா? பேங்கை திரும்ப மாஸ்க் தான் போட்டு போவோம் மேடம். அந்த மாதிரி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஆனால் ரியல் ப்ரொடெக்ட் கம் ஃப்ரம் இன்சைட் யூ. உங்கள் உள்ளேக்கு தான் அந்த ப்ரொடெக்ஷன் வரணும். அன்பு, பாசம் எல்லாம் நீங்கள் நல்லதை செய்ய மேடம், சம்திங் வில் கம் அண்ட் ப்ரொடெக்ட் யூ. அவ்வளோதான். ஓகே மேடம், புரியுதுங்களா? சரி, இது தாலி பிரச்சனை இல்லை, இது வயிறு பிரச்சனை. ஏதாவது தாலி பிரச்சனை. ஆமாம் இல்லையா மேடம்? நேற்று தாலி நெகட்டிவ் வந்துச்சு, அவங்க வந்தாங்க, நான் சொன்னேன் நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்க பண்ணலாம் சொன்னேன். மேடம் ஏன் நிற்கிறீங்க? போய் உட்காருங்க. ஓகே ஓகேங்களா? சரி.